இங்கே பஸ்ஸெல்லாம் மேலே வருது. பஸ் குதிரைங்க வேற மாதிரி மதன்குமார். உன் பேர் என்ன? இந்த இடத்த விட்டு கிளம்பிட்டோம். டைம் பார்த்தீங்கன்னா 9:11 ஆகுது. இங்கே ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour இங்கேயே ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். இன்னும் 1 hour கூட ஸ்பெண்ட் பண்ணலாம். அந்தளவுக்கு ஒருத்தான பிளேஸ் தான். இன்னும் கொஞ்சம் மேலே போய் பார்ப்போம், ஏன்னா இங்கே இருக்க வேணான்ட்டு. யாராவது ஃபஸ்ட் டைம் ஹில்ஸ் ரைடு பண்ணுறீங்கன்னா அந்த ஏசுநாதர் கோயில். யாராவது ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணணும், ஹில்ஸ் எப்படி இருக்கும் ட்ரை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சிறுமலை கண்டிப்பாக விசிட் பண்ணலாம். வேறு லெவலாக இருக்குது. இங்கே பக்கத்தில் யாராவது இருந்தீங்கன்னா சிறுமலை விசிட் பண்ணுங்கள். செம்ம அப்படியே அந்த மலை பிரதேசம்னு சொல்லுவாங்களே சம்திங், அதை அப்படியே ரசிக்க முடியுது. வேறு லெவல். மேப் போடாமல் இவ்வளோவாமல் போயிட்டுருக்கோம். இன்னும் அடுத்து நெக்ஸ்ட்டு எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா பயோடைவர்சிட்டி பார்க். இவ்வளோ பெருசாக கேட்க சிறுமலை பார்க்குன்னு வச்சுருக்கலாம். பயோடைவர்சிட்டி பார்க்கா அப்படி இருக்குது பேர். இங்கே பஸ்ஸெல்லாம் மேலே வருது. பஸ்ஸு எனக்கு தெரியாது பஸ் வருமா என்னன்ட்டு. பஸ்ஸெல்லாம் பார்த்தேன். வேறு லெவல். இங்கேயும் ஸ்டேயிங் ஹவுஸ்லாம் இருக்கும் போல், ரெண்ட்டுக்கு வீடெல்லாம் இருக்கும் போல். வேறு லெவல் ஸ்பாட். என்ன ஒரு காஃபி இருந்திருந்தா செம்மையாக இருந்திருக்கும் அந்த லொக்கேஷனுக்கு. அதுக்கும் காஃபி மட்டும் இருந்திருந்தா வேற லெவல். அந்த கூலிங்க்கும் இதுதான்டா சொர்க்கம் என்பார்கள். வேற மாதிரி சொர்க்கம் பார்த்தா சொர்க்கம் அங்கிட்ட சொர்க்கத்தை பார்த்துட்டு இங்கிட்ட சொர்க்கத்துக்கு அமுச்சிட போகிறாங்க. பார்த்துவாங்க. ஆமாம், எந்த அளவுக்கு அழகு இருக்கோ அந்தளவுக்கு ஆபத்து வந்து நிறையா இருக்குது. இந்த கல் இங்கே வந்திருக்கும் நீங்கள் நம்புறீங்களா? கண்டிப்பாக மலைக்கு உருண்டு தான் வந்திருக்கும். பாருங்க குதிரைங்க வேற மாதிரி மேப்போட. ஆனால் அவ்வளோதான். கடைசி பெண்டுங்க, 18வது ஏர்பிளைன் பெண்ட். ஓகே, எத்தனை நேரத்துக்கு சிறுமலை பிடிச்சிருக்கோ மறக்காமல் வந்து கமெண்டில் ரெட் ஆட்டை தட்டி விட்டு போயிடுங்க. இப்போ பாருங்கள் வீடெலாம் இருக்குது. அங்கே தான் நம்ம போகணும்னு நினைக்கிறேன். உங்களோட சிறுமலையை பற்றி எங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன் என்னன்னு. ரெண்ட்டுக்கு ரூமுங்க. ரெண்ட் எடுத்து தங்குற அளவுக்கு இங்கே அந்தளவுக்குலாம் சொல்ல முடியாது. அவ்வளோதாங்க. இங்கே பக்கத்தில் இருந்தீங்கன்னா 1 day ட்ரிப்பே கிடையாது, 1 day ½ day தான். அவ்வளோதான். இன்னும் சுற்றி பார்க்குறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை. சுற்றி பார்க்கலாம் ஒன்றுமே இல்லை. அவ்வளோதான். இந்த கார்டன் இருக்குது, அது என்ன பார்க் ஒன்று இருக்குது, பயோடைவர்சிட்டி பார்க்கு. அவ்வளோதான். அதை விட்டு வேறு ஒன்றும் இல்லை. இங்கேயும் சின்ன சின்ன கிராமங்களாக இருக்கும் போல். பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. பரவாயில்ல. இவங்க வந்து நான் அங்கே மேலே வாட்ச் டவரில் இருந்தப்போ அவங்க வந்து இங்கிட்ட வந்தாங்க. இப்போ அவங்க ரிட்டர்ன் போயிட்டாங்க. இப்போ நம்ம இப்போ தான் இங்கிட்ட போயிட்டுருக்கோம். இப்போ தான் மேப்பில் பார்த்தேன் பயோடைவர்சிட்டி பார்க் இன்னும் மேலே இருக்குது, இன்னும் போகணும். நான் இங்கேனே இருந்துக்கிட்டு நான் இதுன்னு தான் நினச்சேன். ஏன்னா சிறுமலை அது வந்து ப்ரைவேட் பார்க் போல். இன்னும் இங்கே வெள்ளிமலை சிவன் கோயில் ஒன்று இருக்குது, அதையும் பார்த்துட்டு அப்படியே போகலாம். அவ்வளோதான். வேறு எதுவும் பார்க்குற மாதிரி ஒன்றும் புதுசாலாம் இல்லை. நான் அடுத்து இந்த பயோடைவர்சிட்டி பார்க்கு, அதுக்கப்புறம் வெள்ளிமலை சிவன் கோயில் ஒன்று இருக்குது. இப்போ ரெண்ட்டுக்கு எவ்வளோ ரூம் இருக்கா? இங்கே வந்து ஸ்டேலாம் பண்ணுறாங்களா என்னன்னே தெரிலைங்க. இல்லை லாங்லேருந்து வரவங்க தாங்க ஸ்டே பண்ணுவாங்க. இங்கே லோக்கலில் இருக்கவங்களாம் ஸ்டே பண்ணுற அளவுக்கு ஒன்றும் இல்லை. நான் லாங்லேருந்து வரவங்க ஸ்டே பண்ணி தான் ஆகணும். காஃபி குடிச்சிடலான்னு பார்த்தேன். சரி, ஓகே, அங்கிட்டு போய் பார்ப்போம். இங்கே ஒரு ஊரே இருக்குங்க, இது எனக்கு தெரியாமல் போச்சு. இப்படியே கொடைக்கானல் போகிற மாதிரி இருந்தால் நல்லா தான் இருக்கும். வாய்ப்பில்லை ராஜா. போங்க. கொடைக்கானலும் பெரிய ஸ்டே பண்ணி பார்க்குற அளவுக்குலாம் கொடைக்கானல் ஒன்றும் இல்லைங்க. கொடைக்கானலும் இங்கே இந்த பக்கம் தான் 100 கிலோமீட்டர் தான். ஸ்டே பண்ணி பார்க்குற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. கொடைக்கானலும் ஒரு நாள் வந்து அதுவும் 1 day ட்ரிப்பு தான்.
ஸ்டே பண்ணி பார்க்குற அளவுக்கு கொடைக்கானல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அதுவும் போவோம் ஒரு நாளைக்கு. ஓகே, செக்கில் ஆட்டின சுத்தமான உருட்டு. நமக்கு ஏற்ற காஃபி கடை. ஓகே ஸ்காட், நான் போய் ஜம்முன்னு ஒரு காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கண்டினியூ பண்ணுறேன். கரெக்டாக காஃபி குடிக்க நிப்பாட்டி இருக்கோம். பார்த்தீங்கன்னா டீ காஃபின்னு வேறு லெவலில் இருக்குது ஆம்பியன்ஸு. இங்கே யாராவது சிறுமலை வந்தீங்கன்னா மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம என்னென்ன வாங்கியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌனி, ஒரு காஃபி தான் வாங்கியிருக்கோம். டேஸ்ட் எப்படின்னு இன்னும் சாப்பிடல. சரி, அதுக்குள்ளே தான் ஆம்பியன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. சரி, ஒரு வீடியோ மாதிரி எடுப்போம் அப்படின்ட்டு. இன்னும் நிறைய டென்ட் மாதிரிலாம் வச்சுருக்காங்க. ஆம்பியன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த அது ஃபுல்லாக இவங்க தான். செல்ஃப் சர்வீஸ் தான், நம்ம வாங்கிட்டு போய் நம்ம சாப்பிட்டுக்கணும். டென்ட்டுக்குள்ளே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஐ திங்க் ஹோட்டலில் இருக்குன்னு நினைக்கிறேன். அது ஹோட்டலில் என்னன்னு தெரில. ஓகே ஸ்கொயர், நான் வந்து காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் vlog கண்டினியூ பண்ணுறேன். A few minutes later. மதன்குமார், உன் பேர் என்ன? அஷித். அது யார், உன் தம்பியா? பாப்பாவா? கேமராடா. எடுக்கும். ஸ்குவாட் டீ கஃபேயா என்ன சொல்கிறதுன்னு தெரில. கஃபி தான் இருக்குது, அப்படியே சொல்லிக்கலாம். டீ கஃபே தான். பசங்க நம்ம பைக்கையும் நம்ம மோட்டோ விளாகிங் செட்டப்பையும் பார்த்துட்டு இது மாதிரி தாங்க நானும் சொன்னேன். அது அந்த ஃபீல் எனக்கு தெரியும். இதே மாதிரி நான் நிற்பேன். பாய். இதே மாதிரி தான் நானும் நிற்பேன். இன்னும் நிறைய பேர் ரைடர்ஸ் பார்ப்பேன். அவங்க பேசக்கூட மாட்டாங்க. கிட்ட போனால் என்னமோ ஒரு வேற்றுக்கிரகவாசியை பார்க்காத மாதிரி பார்ப்பாங்க. ஆனால் அப்படியே நான் பேசிட்டாங்கன்னு வைங்களேன், அந்த சந்தோஷன்றது வார்த்தையே இல்லைங்க. அதுதான் அந்த பசங்க இப்போ ஃபீல் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக அந்த பசங்களுக்கு நல்ல ஃபீல் கிடச்சிருக்கும். ஏன்னா வந்து ஆனால் அந்த பையனையும் பாராட்டலாங்க தைரியமாக. நானும் பேச மாட்டேன். போயிட்டு நானும் கொஞ்சம் இது பார்ப்பேன். ஈகோன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் ப்ரெஸ்டீஜ் பார்ப்பேன். நம்ம போய் பேசினா அவங்க ஏன்னா பேசாமல் போயிடுவாங்க சில பேர். அதனால் இது ஆனால் பையன் அந்த ப்ரெஸ்டீஜ் பார்க்காம பேசினா பாருங்கள், அந்த இடத்துக்கு அந்த பையனுக்கு அங்கே நிற்கிறான். பரவாயில்ல. கஃபேலேருந்து கிளம்பிட்டோம். பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌனி, ஒரு காஃபி வாங்கியிருந்தோம். காஃபியே ஓரளவுக்கு தாங்க இருந்துச்சு. சன்ரைஸ் காஃபி மாதிரி தான் இருந்துச்சு. காஃபியும் ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ப்ரௌனி அவ்வளோதான். ப்ரௌனி மொத்தத்துக்கு 10க்கு நான் ஒரு 5 தான் தருவேன். ப்ரௌனியும் ஒன்றும் விஷயம் இல்லைங்க. ஆமாம், ஆனால் பில்லு மட்டும் 90 போட்டாங்க. நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. ஓகே, எப்படியா இருந்தாலும் இங்கெல்லாம் ரேட் அதிகமாக தாங்க இருக்கும். ஏன்னா வந்தால் தான் டூரிஸ்ட் வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் வருமானம். அதனால் அவங்க போடுறது தப்பு இல்லை. வாட்டர் ஃபால்ஸா? இது ஒரு வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி நினைக்கிறேன். தண்ணி கம்மியாக தான் இருக்குது, என்னன்னு தெரில. ஒருவேளை மேலே மழை பெஞ்சால் தண்ணி வந்து தேங்குமோ என்னன்னு தெரியலிங்க. சின்ன வாட்டர் ஃபால்ஸ். இது வந்து எப்படி சொல்கிறது, அதே இது செயற்கை மூலையை தான் இவங்களே கட்டியிருக்காங்க டிஃப்ரெண்ட்டாக. பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. தண்ணி கம்மியாக இருக்குங்க இப்போனா. இதான் இது இப்படியே மேலேருந்து தண்ணி வரும்னு நினைக்கிறேன். மழை பெஞ்சால் தான் கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஓடும் போல். பரவாயில்லைங்க, வேறு மாதிரி இருக்குது. ஏன்னா க்ளீன்லாம் பண்ணுறாங்க. இந்த தண்ணி சொன்னோன்னா இல்லையாங்க, வர தான் தெரியுது. இங்கிட்டிருந்து வரும் போலங்க மேலேருந்து தண்ணி. இதுதான் அந்த சிவன் கோயிலா? இது பாலதடாயுதபாணினா முருகன் கோயில் தானே இது? ஆமாங்க, இது முருகன் சாமிங்க. பா நன்றி, செங்குத்தாக ஏறுதுங்க. அவன் பையன் இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைன்ட்டான். அண்டி சீரிப்பாயும் சிங்கம் அப்படின்னு சொல்லிக்க வேண்டியதான். பா எனக்கு கொஞ்சோண்டு கேரளா ஃபீல் கொடுக்குதுங்க. போக 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 கொஞ்சம் நல்லா என்ஜாய்மெண்ட்டு. ஒன் டே கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம். மைண்ட் செட்டை பொறுத்து தான். எனக்கு இந்த மரத்தெல்லாம் பார்த்தா கொஞ்சம் கேரளா ஃபீல் கொடுக்குது, அது உண்மை தான்.
கேரளா போயிருக்கியாமதுன்னு கேட்டிங்கன்னா கேரளா ரைடெல்லாம் போனது இல்லைங்க. நான் வந்து ஐயப்பன் சாமிக்கு மாலை போட்டு தான் போயிருக்கேன். அப்போதைக்கு தெரியும் ஓரளவுக்கு. அந்த கூலிங்கு எல்லாமே அது மாதிரி தாங்க இருக்குது. இன்னும் எத்தனை கிலோமீட்டர் போகணுன்னு தெரில. அது இல்லாமல் இந்த ரோடு எங்கே போய் முடியும்னே தெரிலங்க. வீடியோ லென்த்து வேறு. வா, ஸ்கூல் ஜேஎம்ஜே மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் பார்த்துட்டு வேத்தரில் விட்டோம். சிறப்பான ஆள். ஸ்கூலில் இருக்குங்க. இது ஒரு சின்ன கிராமம்தான். ஸ்கூல்லாம் பசங்க ஸ்கூல்லையா இல்லை டூரிஸ்ட்டுக்கு வந்திருக்காங்களான்னு தெரில. பாய். பசங்க ஊஞ்சில் பாருங்கள், அந்த சந்தோஷம் தாங்க வார்த்தையே இல்லைங்க. போய்கிட்டே இருக்கேன், நானும் போய்கிட்டே இருக்கேன். போவோம். ஒரு நாய்க்குட்டி நிற்கிது பாருங்களேன். பாருங்க, பலாப்பழம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபுல்லாக பலாப்பழம், எல்லாமே பலாப்பழம் தாங்க. வந்துருச்சுங்க. இது என்ன, வெள்ளிமலை சிவன் கோயிலுங்க. ரைட் சைடு போகணுன்னு காட்டுது, போயிட்டு வருவோம். சிறுமலை புதூர் ஒரு 200 கிலோமீட்டர் போனால் இருக்கும் போல. இங்கே சிறுமலை அதுனா சாரி வெள்ளிமலை சிவன் கோயில் போவோங்க. 2 கிலோமீட்டர் காட்டுது, பரவாயில்லைங்க. ஆனால் ரோடு கொஞ்சம் ஆஃப் ரோடிங்காக இருக்குது. மோசமாகிடுச்சு ரோடு. அவ்வளோதான், ரோடு பிரியுதுனாலே அவ்வளோதான். கில்ஸ் விட்டு கௌஷிக் நடுவில் வந்துச்சுன்னா அவ்வளோதான். இங்கேயும் ஒரு செக் போஸ்ட் மாதிரி இருக்குது. செக் போஸ்ட் இல்லைன்னா ஓகே ஸ்கொயர். நான் வந்து கோயிலுக்கு போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். A few minutes later. இங்கடா மலைக்குள்ளே பூந்து ஓட்டிகிட்டு இருக்குன்னு கேட்டுட்டு இருக்கீங்கன்னா, அதான் சிவன் கோயிலுக்கு போகலான்ட்டு வந்தாங்களே. இங்கிட்டு தான் வழி காட்டுது. அங்கனே ஒரு கோயில் இருந்துச்சு, அதான் சிவன் கோயில்னு என்னன்னு தெரில. ஆனால் இதுக்குள்ளே தான் வழி காட்டுச்சு. சிவன் கோயில் இன்னும் உள்ளே போகணுமா என்னன்னு தெரில. போயிட்டுருக்கோம். உள்ளே வண்டிலாம் நிற்கிதுங்க. ஆமாங்க, உள்ளதாங்க சிவன் கோயில் நினைக்கிறேன். இந்தா கீழே இருக்குங்க. நம்ம நல்ல வேலை முன்னாடியே பார்த்துட்டு போயிருப்போம். ஆஃப் ரோடிங்காக இருக்குது. நம்ம பைக்கு ஆஃப் ரோடிங்க்கு செட் ஆகாது. ஆனால் இதுலேயும் போட்டு ஆட்டுறோம். இதான் இங்கே இருக்குது பாருங்கள். நல்ல வேலை. யாரும் நீங்கள் வந்தாலும் பைக்கில் இருக்கட்டும் இதில் வந்தாலும் கொஞ்சம் உள்ளே போய் பாருங்கள். ஏன்னா முன்னாடியே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒன்றுமே விஷயம் இல்லை. கொஞ்சம் உள்ளே போனீங்கன்னா தான் நமக்கு தெரியாத விஷயம் இருக்கலாம். ஸ்குவாட் மேலே இருக்க சிவன் கோயில் மேலே இருக்காமா, அதுக்கு தான் மேலே ஏறிட்டுருக்கோம். மேலே போயிட்டு தான் வீடியோ எடுக்கணும். கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் வருன்றாங்க. என்னன்னு தெரியல. போவோம் அப்படின்ட்டு இன்ட்ரெஸ்ட் எடுத்து போயிட்டுருக்கோம். ஓகே ஸ்குவாட், நான் மேலே போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஸ்குவாட் கடைசியாக ரீச் ஆகிட்டோம். எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மேலே சிவன் கோயில்கிட்டே இருக்கும். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் மேலே போகணும். அங்கே தான் சிவன் கோயில். சரி, மேலே ஏறி வந்தால் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு மேலே தான் இருக்கும். மேலே வந்தது கொஞ்சம் டயர்டாகிட்டோம். ஃபுல்லாக வேர்த்து கொட்டிடுச்சு. உங்களுக்கு தலையை பார்த்தாலே தெரியும். ஏன்னா ஒரு ஆள் தானே, நம்ம ஹெல்மெட்டையும் தூக்கிட்டு மேலே ஏறி வர்றது நல்லா செங்குத்தெல்லாம் ஏறுது. கொஞ்சம் மலையை ஏறின மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அப்படியே இந்த வியூவை மட்டும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுங்கள். திண்டுக்கலே காணோம். திண்டுக்கல் தானே, திண்டுக்கல் இந்த மலைக்கு அங்கிட்டு இருக்குது, நம்ம மலைக்கு இங்கிட்டு இருக்கோம். இதுக்கு இங்கிட்டும் நான் அங்கிட்டு போனால் இன்னும் வியூ நல்லாயிருக்கும். அதையும் நாங்கள் ஆட் பண்ணுறேன். பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு ஆட் பண்ணுறேன். என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே ஸ்குவாட், நான் மேலே போய் சிவனை வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் மோட்டோ வ்ளாகிங்கில் கண்டினியூ பண்ணுறேன். சிவன் கோயிலேருந்து கிளம்பி ஆயிட்டோம். வேறு லெவலுங்க. மேலே எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கிளிப்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருப்பேன். பேக்ரவுண்ட்
மியூசிக் கொடுத்து ஆட் பண்ணியிருப்பேன். வேறு லெவலாக இருந்திருக்கும், பார்த்துருப்பீங்க. அப்படியே மதுரையிலேருந்து வந்த ஒரு 2 ரைடர்ஸ் பார்த்தேன், 2 பேர். அவங்களும் 1 டே ட்ரிப் பிளான் பண்ணி தான் வந்திருக்காங்க மதுரையிலேருந்து. பரவாயில்ல, நல்லா பேசினாங்க. ஒரு நல்ல நட்பு, ஒரு பாண்டிங் இருந்துச்சு. மேலே ஏறப்போ நான் அவ்வளோ பேசலை. நான் அதுக்கப்புறம் கீழே இறங்குறப்போ ஓரளவுக்கு நான் வந்து மிங்கிள் ஆகிட்டேன். நல்லா பேசினாங்க, போயிட்டு வரேன்ட்டாங்க. அவங்கள வீடியோவில் காமிக்க முடியல, நான் ஹெல்மெட் மாட்டிகிட்டு இருக்கப்போ அவங்க கிளம்பிட்டாங்க. ஐ திங்க் இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா கமெண்ட் பண்ணாலும் பண்ணுவாங்க. சேனல் வச்சுருக்கேன் கேட்டாங்க. வேறு லெவலுங்க. மறக்காமல் நீங்கள் வந்து சிறுமலை வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வெள்ளிமலை சிவன் கோயிலை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஆமாம், பயோ பார்க்கெலாம் வேஸ்ட்டாம்மா சொல்லிட்டாங்க அவங்களே, இந்த ரைடர்ஸு சொன்னாங்க. இதுக்கு மேலே போனாலும் இப்படி தாங்க இருக்கும். இப்போ வந்த வழி எப்படி இருந்துச்சோ அது மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து அது உங்கள் விருப்பம்னாங்க. நான் யோசிச்சு பார்த்தேன், எதுக்கு இன்னும் இப்போ பார்க் ஓப்பன் இல்லாத பார்க் போய் நம்ம என்ன பண்ண போகிறோம், வேஸ்ட்டு. அதனால் நான் வந்து அப்படியே கீழே இறங்குவோன்னு இறங்கிட்டுருக்கோங்க. சொன்னாங்க அவங்களும் நிறைய பேர், எப்படி சொல்கிறது, இப்போ டூரிஸ்ட் ஸ்பாட் தானம்மா, நிறைய பேர் வருவாங்க, இன்றைக்கி வந்து கூட்டம் கம்மி அப்படின்னு சொன்னாங்க. அந்த ப்ரோ சொன்னார், டூரிஸ்ட் ஸ்பாட் தான் ப்ரோ, ஃபுல்லாக கூட்டமாக இருக்கும், இன்றைக்கி கூட்டம் கம்மினாங்க. அந்த வாட்ச் டவர்லலாம் வரப்பெல்லாம் நிற்கவே முடியாதாம்மா. நமக்கு லக்குங்க, அந்த மாதிரிலாம் கிடைக்காது. நின்று நம்ம யார் ஒரு டிஸ்டர்பே இல்லைங்க, கொஞ்சம் மைண்ட் பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. யாருமே இல்லை பார்த்தீங்கன்னா, ஜம்முன்னு நின்று நம்ம பாட்டுக்கு வியூ என்ஜாய் பண்ணிவிட்டு சம் ஃபோட்டோஸ் கிளிப்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நல்லா இருந்துச்சுங்க அந்த பாயிண்ட்டு. இப்போ போகிறப்ப பார்த்தா தெரியும், ஃபுல்லாக ஆளுங்க இருந்தாலும் இல்லாட்டியும் அவ்வளோதாங்க. காலைல பார்க்குற மாதிரி இருக்காதிங்க, வேறு லெவலாக இருந்துச்சுங்க. ஏன்னா வெயில் அடிக்காமல், வெயில் அதிகமாகவும் இல்லாமல் கம்மியாகவும் இல்லாமல், அது ஒரு மிதமாக, அது ஒரு ஃபீலுங்க. அது மார்னிங் ரைடை வந்து லைக் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும். அவ்வளோதான், வேறு ஒன்று சிறுமலையில் சொல்கிற மாதிரி இல்லை. 1 டே ட்ரிப்பு பிளான் போடுங்க, ஜம்முன்னு. இன்னும் பசங்களோடு வந்தீங்கன்னா வைப்பாக இருக்கும். ஒரு ஸ்பீக்கர், ப்ளூடூத் ஸ்பீக்கர் கொண்டு வந்துட்டிங்கன்னா வைங்களேன், சிவன் பாட்டை போட்டுட்டு மேலே போய்கிட்டே இருக்கலாம். வேறு லெவலாக இருந்துச்சுங்க. 2 கிலோமீட்டர் வரும், ட்ரெக்கிங் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், நல்லா இருக்குங்க. வாங்க. கரெக்டாக இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11:23 ஆகுது. அவ்வளோதான், சிறுமலை ரைடு இதோட வந்து என் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே ஸ்குவாட், நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ஆனில் போட்டுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஸ்குவாட், லவ் யூ ஸோ மச், தேங்க்யூ.